இலக்கிய வாசகர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அனிதா பத்மா பிருந்தா ஒரு நிஜ சினிமாவின் கற்பனை கதை. இது நான் எழுதும் முதல் இலக்கிய நாவல். இந்த நாவலில் கதையின் நாயகன் பெயர் விஜய். அவனுடைய வாழ்வில் குறிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இம்மூன்று பெண்களை கடக்கின்றான். விஜய்க்கு சிறுவயது முதலே தான் பலர் போற்றும் கதாநாயகனாக பவனி வர வேண்டும் என்ற ஆசை அவனுடைய அடிமனதில் கொழுந்து விட்டெறிந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தனது வாழ்வில் மிகுந்த போராட்டங்களையும் துன்பங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேர்கின்றது. கதையின் கடைசியாக இம்மூன்று பெண்கள் மற்ற அனைத்தையும் கடந்து எப்படி கதாநாயகனாக வெற்றி பெறுகின்றான் என்பதே கதையின் சாராம்சம். இந்நாவலில் காதல், காமம், ஊடல், கூடல், உத்வேகம், இலக்கியம், கதை, சிறுகதை, கவிதை, எழுச்சி என பல்வேறு ரசங்கள் என்னால் இயன்ற மட்டும் அளித்துள்ளேன். எனது இந்த புத்தகத்தை இலக்கிய நண்பர்களுக்காக எனது குரலின் மூலம் பதிந்து அவர்கள் செவி வழியாக கேட்டு பயனுற வேண்டும் என்பதற்காகவே எனது இந்த பதிவுகளை பதிவிட உள்ளேன். ஆதரவு கரம் நீட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இதனை பதிவிட முனைந்துள்ளேன். நன்றி. முன்னுரை. நான் எனது எழுத்தாற்றலை விற்கிறேன். ஆதலால் எழுத்தாற்றல் என்னை இப்போது வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு நன்றி. செழுமையில் வாழ்ந்தவன் பின்னர் வறுமையில் வாடுவது கொடியினும் கொடிது. ஆம், என் வாழ்க்கையில் நான் சற்றும் கற்பனையே செய்யாத வறுமை என்னை வாட்டி வதைத்து சுட்டு பொசுக்கத் தொடங்கியது. மற்றவருக்கு ரணம் ஏற்பட்டவுடன் அது நமக்கு வேடிக்கை. ஆனால் அதே ரணம் நம் உடலில் ஏற்படும் போதே அதன் ஆழமான வலியை நம்மால் உணர முடிகின்றது. யார் எனக்கு உதவுவார், எவர் எனக்கு உதவுவார் என்று அறிவற்ற நான் கூன், குருடு, கூபைகளிடம் ஐயா எனக்கு வேலை தாருங்கள் என்று கெஞ்சென்று கெஞ்சினேன். ஆனால் செத்தவன் காதில் ஊதிய சங்காக எவனுமே செவி மடுக்கவில்லை. மேலும் என்னை ஏளனமாக பார்த்து சிரித்தனர். பலமுறை தற்கொலை செய்து கொண்டு இந்த பாவிகளின் முன்னால் செத்து மடிந்து விடலாமா என்று கூட தோன்றியிருக்கிறது. ஆனால் கூடாது என்று இன்னொரு மனம் என்னை அழுத்திக் கொண்டே இருந்தது. நீ ஜெயித்தால் அதனை தாழாத அவர்கள் செத்து மடிவார்கள் என்று எனது உள்ளுணர்வு என்னை உறுத்திக் கொண்டே இருந்தது. அவ்வளவு போராட்டங்களையும் சந்தித்தேன், சகித்தும் கொண்டேன். இவ்வளவு போராட்டங்களையும் சந்திக்கின்ற நான் எனக்கும் மிகப்பெரிய விடியும் காலம் உண்டு என்று எனக்குள் இருந்த குரல் என்னிடம் ஒலித்து கொண்டே இருந்தது. என் வாழ்க்கையில் சந்தித்த அவலங்கள், அவமானங்கள், நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றியவர்கள், ஏளனம் பேசியவர்கள் அனைவருக்கும் என் பொற்கரம் நீட்டிய நன்றிகள். ஏனெனில் உங்களாலேயே நான் இன்று என்லைட்மென்ட், விழிப்புணர்வு பெற்றேன். என்னை உணர்த்தியவர்கள் நீங்கள். என் திறமைகளை வெளிக்கொணரச் செய்தவர்கள் நீங்கள். போராடும் குணம் எவரிடத்தும் இருக்குமாயின் நீ செத்து மடிவதற்குள் வெற்றி என்ற ஒன்றை நீ அடைந்தே தீர வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. எனக்கு செருக்கு அதிகம் உண்டு. ஆம், பேசாமல் சென்ற என்னை வீணாக உரசி என்னையும் என் செருக்கையும் மெருகேற்றி விட்டார்களே. அழகான செருக்கும் அளவான செருக்கும் ஒரு படைப்பாளிக்கு நிச்சயம் தேவைதான். தன் தன்மானத்தையும் மதிப்பையும் காப்பாற்றிக் கொள்ள. நான் வறுமையில் கூக்குரலிட்ட போது செவிமடுத்தவன் அனைவருக்கும் இப்போதே விழிப்புணர்வு ஏற்படத் தொடங்கியது. எங்கே நாம் இவனுக்கு முன்னால் தோற்றுவிடுவோமோ என்று ஈரக்குலையில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது வந்துவிட்டேன். உங்களை வீழ்த்துவதற்கு எனது வெற்றிகளால். உங்கள் மனதை தயார் செய்து திடப்படுத்திக் கொள்ளுங்கள். விளையாட்டு ஆரம்பம். நான் ஜெயித்ததைப் போல இதை படிக்கும் கேட்கும் எனது வாசகர்களும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிக்கு ஏஎல் சூர்யா. கதை தொடங்குகின்றது. சராசரி நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன் விஜய். அவனுக்குள் பல ஏக்கங்கள், உணர்ச்சிகள். எப்பாடுபட்டாவது வெற்றிக்கனிகளை பறித்துவிட வேண்டும், பலர் போற்ற தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சதா சர்வகாலமும் அச்சிந்தனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். விஜயின் குடும்பத்தில் அப்பா ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தை மேற்கொள்கின்றார். அவ்வியாபாரம் பெரிய அளவில் லாபத்தை ஈட்டவில்லை என்றாலும் கைக்கும் வாய்க்கும் மற்றும் குடும்பத்தை இழுத்து பிடித்து ஓட்டக்கூடியதாகவே உள்ளது. அம்மா இல்லத்தரசி. குடும்பத்தில் விஜய் மூத்தவனாகவும் அவனுக்கு அடுத்து 2 இளைய சகோதரர்களும் உள்ளனர். கணினி சார்ந்த உலகமாக மாறிக்கொண்டு வருவதால் எல்லோரையும் போல
கணினி சார்ந்த துறையில் வீட்டின் அழுத்தத்தின் காரணமாக பொறியியல் படிப்பில் பட்டம் பெறுகின்றான். ஆனால் அத்துறையில் வேலைக்கு செல்வதற்கு பெரிய அளவில் அவனுக்கு நாட்டம் கிடையாது. அவனுடைய உலகம் இசையின் மீதும் கலையின் மீதுமே உள்ளது. விஜய் இயல்பாகவே நன்றாக பாடுவான். பள்ளியில் படிக்கும் காலத்தில் ஆண்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளில் பாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளையும் வென்றுள்ளான். அவன் முதலில் பாடத் தொடங்கிய பாடல் தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ், பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ். அப்போது இருந்த காலங்களில் அதனை டேப் ரெக்கார்டரில் பதிந்து அவனுடைய குரலை கேட்பதில் அவனுக்கு அலாதி மகிழ்ச்சி. இப்படியாக இசையின் மீது விஜய்க்கு தீரா ஆர்வம் ஏற்படத் தொடங்குகின்றது. சிறிய வயதில் பெரிய பாடகனாக பின்னணியில் வலம் வர வேண்டும், புகழின் உச்சத்திற்கு செல்ல வேண்டும், எல்லோருடைய பார்வையும் தன் மீது திரும்ப வேண்டும், அனைவராலும் பாராட்டப்பட வேண்டும் என்ற கனவுகளுடன் வாழத் தொடங்குகின்றான். நீ பெரிய பாடகனாக வலம் வர வேண்டுமெனில் கர்நாடக சங்கீத ஜாம்பவான்களிடம் முறையாக சங்கீதம் கற்க தொடங்க வேண்டும் என்று அவனுக்கு அறிந்தவர்கள் கூற இதை தனது பெற்றோர்களிடம் தெரிவிக்கின்றான். அவனுடைய அப்பா இவன் கூறுவதை காதில் வாங்கியதாக தெரியவில்லை. அம்மாவிடம் இதனை பற்றி கூறியபோது அப்பாவிடம் சமயம் பார்த்து இதனை தெரிவிப்போம் என்கிறாள். அம்மா கூறிய வார்த்தையின் நம்பிக்கையில் தொலைபேசி அடைவு எடுத்து அவர்களுடைய தொலைபேசி எண்களை ஒரு வழியாக கண்டுபிடிக்கின்றான். முதலில் அவன் தேடிய கர்நாடக சங்கீத ஜாம்பவானின் பெயர் லால்குடி ஜெயராமன். ஏனெனில் இப்பெயரை அடிக்கடி அவன் காதுகளில் பலர் கூற கேள்விப்பட்டதுண்டு. தொலைபேசியை எடுத்து அவருடைய எண்ணை அழுத்துகின்றான். 2 முறை தொலைபேசி அழைப்பு அடித்த பின்பு தொலைபேசி அழைப்பு மறுமுனையில் எடுக்கப்பட்டது. ஹலோ, யார் பேசுறா என்ற குரல். இவன் சற்று பதற்றமான குரலில், சார் வணக்கம், லால்குடி ஜெயராமன் சார் இருக்காங்களா என்றான். நான் தான் பேசுறேன், சொல்லுங்கோ என்றார். சார், நான் உங்ககிட்ட பாட்டு கத்துக்கணும், அதான் என்று இழுத்தான். அவர், இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா இருக்கா, அதனால வேற யார்கிட்டையாவது ட்ரை பண்ணுங்கோ என்று தொலைபேசியை துண்டித்தார். அடுத்ததாக நெய்வேலி சந்தானகோபாலனுக்கு அழைத்தான். அவரும் முடியாது என்று கூறிவிட்டார். அடுத்ததாக OS தியாகராஜன், அவரும் இதே பதில். இப்படியே தொடர்ச்சியாக முயற்சி செய்ததில் கடைசியாக பாடகர் விஜய் சிவா மட்டும், சரி அடுத்த வாரம் திங்கள் கால 11 மணிக்கு என் ஆத்துக்கு வாங்கோ பார்க்கலாம் என்கிறார். நம்பிக்கையுடன் விஜய் அவருடைய வீட்டிற்கு செல்கின்றான். விஜய் சிவா இவனுடன் நன்றாகவே பேசுகிறார். என்ன பண்றேல் என்கின்றார். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன், ஆனா இசையில் ஆர்வம் ஜாஸ்தி, பெரிய பாடகனாக வரணும்னு தான் என்னோட ஆசை என்கிறான். காப்பி சாப்பிடுங்கோ என்கிறார். உள்ளே சென்று அவருடைய அம்மாவிடம் 2 காப்பி போடச் சொல்கிறார். காப்பியை அவரே கொண்டு வந்து எடுத்துக்கோங்கோ என்கிறார். விஜய் காப்பியை பருகிய பின்பு, சரி ஏதாவது பாடி காட்டுங்கோ என்கிறார். இவன் உடனே கானாமிருத போதினியிலிருந்து ஸ்ரீ கணநாத சிந்தூர வர்ண என்று பாடத் தொடங்குகின்றான். வேற ஏதாவது என்கிறார். ராரவேணு கோபாபால ராஜித ஷட்குண ஜெயசீலா என்ற ஸ்வரஜிதியை பாடுகின்றான். அனைத்தையும் கேட்டு முடித்த பாடகர் விஜய் சிவா, நீங்க பாடுற துணியில ஸ்வரம் எல்லாம் மொட்டையா இருக்கு, என்னோட பாணி வேற ரொம்ப பலமா இருக்கும், அதனால தப்பா எடுத்துக்காதேல், என்னால உங்களை எடுத்துக்க முடியாது என்கிறார். அதை கேட்ட விஜய் சற்று சோகமாக அவர் வீட்டை விட்டு வெளியேறினான். அவனுடைய வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அம்மா அவனிடம், அப்பாவுக்கு தெரிஞ்ச ரப்பர் கம்பெனியில் உனக்கு வேலை பேசியிருக்காங்களாம், நீ வீட்டில் சும்மா இருந்தாலும் மூளை மந்தமாயிடும்னு அப்பா சொல்கிறாங்க, அதனால் நீ சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ரப்பர் கம்பெனிக்கு வேலைக்கு போ, உனக்கு அப்போதான் வெளி உலகம் தெரிய வரும், 4 பேர் பழக்கம் ஏற்படும் என்று அம்மா கூறினாள். இதை கேட்டு சற்று எரிச்சலான விஜய், கம்ப்யூட்டர் படிச்சுட்டு வேலை கிடைக்கலங்கிறதுக்காக ரப்பர் கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியுமா என்றான். அம்மா அதற்கு, வேலை கிடைக்கிற வரைக்கும் தானே, சாஃப்ட்வேரில் வேலை கிடைச்சிட்டா அதுக்கு போ, அது வரைக்கும் தானே என்றாள். அம்மா, நான் பெரிய பாடகனாக ஆக போகிறேன், நான் பாடுற பாட்டு இந்த உலகம் முழுக்க ஒலிக்கணும், அதுதான் என் கனவு ஆசை எல்லாம் என்றான். இதை கேட்ட அவனது அம்மா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதுக்கெல்லாம் பெரிய பின்புலம் வேணும், முதல்ல நீ வாடுறதுக்கு ஏதாவது வழியை பாரு என்று கூறி, சரி சரி அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து அந்த ரப்பர் கம்பெனிக்கு உன்னை வர சொல்லிட்டாங்களாம், உன்கிட்ட ஷூவெல்லாம் இருக்கா, இல்லைன்னா அப்பா வாங்க சொன்னாங்க,
இது எதுவும் விஜயின் காதில் விழுந்ததாக தெரியவில்லை. ஞாயிறன்று காலை 8 மணிக்கு அம்மாவின் குரல், எந்திரி 8 மணி ஆகுது, இத மாதிரி தூங்குனேன்னா எப்படி நாளையிலிருந்து சீக்கிரமா எழுந்திருச்சு வேலைக்கு போக போறியோ என்று முணுமுணுத்து கொண்டே சென்றாள். இதை கேட்ட அவனுக்கு ஐயோ நாளையிலிருந்து வேலைக்கு போகணுமா என்று தோன்றியது. அப்போது அவன் வீட்டில் வாங்கியிருந்த 3 மாத பொமரேனியன் வெள்ளை நிற நாய்க்குட்டி விஜய் மற்றும் அவனின் தம்பி படுத்திருந்த பாயின் நடுவே சென்று இவன் முகத்தை நக்கியது. போர்வையை இழுத்து தன் முகத்தை மூடிக்கொண்டான். செல்ல நாய் அவன் போர்வையை இழுத்து விளையாடியது. ஒரு வழியாக படுக்கையை விட்டு எழுந்து அவனுடைய பால்கனிக்கு வெளியில் வந்து நோக்கினான். 2 பேர் தோளில் கிட்டார் மாட்டிக்கொண்டு அவன் வீட்டை கடந்து செல்வதை கண்டான். இங்க பக்கத்துல யார் கிட்டார் கிளாஸ் எடுக்கிறாங்க என்று அவன் மனதிற்குள் ஓடியது. அம்மா பல்விளக்கு, காபி போடுறேன், சீக்கிரமா குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் நாளையிலிருந்து வேலைக்கு போறதுனால ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடு. ஐயோ ஏம்மா என்றான். போ, அப்பா தான் போக சொன்னாங்க என்றாள். சற்றென்று அவனுக்குள் தோன்றியது, போகும்போது எங்கே கிட்டார் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு விசாரிச்சிடுவோம் என்று நினைத்து கொண்டான். வேக வேகமாக குளித்து முடித்து கோயிலுக்கு சென்றான். கோயிலுக்குள் உள்ளே நுழைந்தவுடன் சுந்தர் ஐயரை தேடினான். ஆட்கள் இல்லையெனில் ஐயர் தன் வீட்டின் பின்புறம் இருப்பதால் வீட்டிற்கு சென்று விடுவார். அதனால் பின்புறத்தை நோக்கிச் சென்றான். ஐயரிடம் அர்ச்சனையை கொடுப்பதற்காக இவனோடு சிலரும் காத்திருந்தனர். அப்போதுதான் சுந்தர் ஐயர் கோயிலை நோக்கி வருவதைக் கண்டான். சுந்தர் ஐயர் சற்று கருமையான நிறம், நடுத்தர உயரத்திற்கும் சற்று அதிகமான உயரம். இவன் அவரை பார்த்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணணும் என்றான். வரேன், அங்க போ என்றார். இப்பகுதியிலேயே இவன் பிறந்து பல வருடங்களாக வாழ்ந்து வருவதால் சிறிய வயது முதலே அவனுடைய பெற்றோர்களுடன் இக்கோயிலுக்கு வருவதால் சுந்தரையர் இவனுடைய குடும்பத்திற்கு நல்ல பழக்கம் உடையவர். பிள்ளையார் சன்னதிக்குள் சுந்தரையர் நுழைந்து தாம்பூல தட்டு எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து இவனிடம் அர்ச்சனைக்காக தன் பெயரை கூற முனைந்த போது சுந்தரையர் மனப்பாடம் செய்த சிறுவன் ஒலிப்பதைப் போன்று சடசடவென இவன் உட்பட இவனுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பெயர்களையும் அவர்களுக்கான நட்சத்திரத்துடன் கூறி அர்ச்சனை செய்வதற்காக சந்நிதிக்குள் சென்றார். சற்று நிமிடத்தில் அர்ச்சனை முடித்து வெளியே வந்த சுந்தரையர் சில மந்திரங்கள் முழங்க அர்ச்சனை செய்தவற்றை இவன் கையில் கொடுத்தார். பின்பு சுந்தரையர் இவனிடம் அப்பா ஏன் கோயிலுக்கு வரதில்லை என்று கேட்டதற்கு அப்பாவுக்கு முன்ன மாதிரி வரதுக்கு நேரம் இல்லை என்று தெரிவித்தான். எது எப்படியோ வருடத்திற்கு ஒரு முறை தீபாவளி அன்று விஜய் தன் குடும்பத்தாருடன் சென்று சுந்தர ஐயருக்கு வேஷ்டி சேலை கொடுப்பதை வாடிக்கையாகவே வைத்திருந்தனர். இதன் தொடர்ச்சி வருகின்ற அடுத்த பதிவுகளில். நன்றி, வணக்கம்.